புருஷன் மல்லிய பாத்தியா, அவ எப்படி இருக்கான்னு என்ன கேட்டா நான் என்னம்மா பதில் சொல்லுவேன்? ஐயோ, ரத்த ரத்தமா என் புள்ள வாந்தி எடுத்தாளே. ஐயோ தம்பி, இப்ப எப்படி தம்பி இருக்கா? டாக்டருங்க என்ன சொன்னாங்க? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே அவளுக்கு. நீங்க எந்த அர்த்தத்துல இப்படிலாம் இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? நீங்க விடுற கண்ணீர்ல உண்மை இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. உங்களையே நான் கோயில்ல மட்டும் தான் பாத்திருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி உங்களை நம்ப முடியும்? பொண்ணா மல்லியா என்னென்ன பேசுனீங்க? உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க. மல்லி அப்படிப்பட்ட பொண்ணா? ரத்தவாந்தி எடுத்து அவ வேதனைப்படுறதை விட நீங்க பேசின பேச்சு தாங்க அவளை கொன்னு இருக்கும். அதுல அவ பாதி செத்துட்டா. இப்ப மீதி உயிர் என்ன இருக்குன்னு பார்க்க வந்திருக்கீங்களா? இவ்ளோ சொல்றேன், இப்பவும் நம்ப மாட்டேங்கிறீங்களே தம்பி. அந்த தெருதான் ராத்திரியோட ராத்திரியா வந்து என்ன மிரட்டி சென்னைக்கு வர சொல்லி இப்படி எல்லாம் பேசுன்னு சொன்னான் தம்பி. மல்லி மேல யாராவது ஒருத்தர் கையை நீட்டிக்குமா சொல்ல முடியுமா? அவ பத்திரமாத்து தங்கம். அவளை பேசினாக்க அழுகி போயிடும். நான் பேசினதுக்கு நானும் அனுபவிக்க தான் போறேன். இந்த பாவிக்கு வேற வழி இல்லாம தாமா அப்படி பேசினேன். என்ன நம்புங்க தம்பி, உங்க கால்ல வேணாலும் விழுறேன் தம்பி. என்னமா இது, இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, நான் பிரச்சனை எல்லாம் பண்ண வரலம்மா. நான் சொல்றது எல்லாம் உண்மை. தோமா, என் தாலி மேல சத்தியமா சொல்றேன். அம்மா, தோ ஒரு ஓரமா என் புள்ள நல்லபடியா வர வரைக்கும் இந்த ஓரமாவே இருந்துக்கிறேம்மா. வேற எதுவுமே நான் கேட்கலம்மா. ப்ளீஸ்மா. சரி, இங்கெல்லாம் இருக்க முடியாது. நீ இங்க எப்படி இருப்ப? நீ அவ கண்ணு முழிச்ச உடனே நான் போன் பண்றேன் உனக்கு. நீ நம்பர் கொடுத்துட்டு போ. இவ்ளோ பெரிய ஊர்ல நான் எங்க என்னமா போவேன்? எனக்கு இங்க யாரையுமே தெரியாதே. தெருவோட ஆளுங்க தான் பஸ்ல டிக்கெட் போட்டு என்னை ஏத்தி விட்டாங்க. இங்கேயும் வீட்டுக்கு அவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க தான் மண்டபத்துக்கும் கூட்டிட்டு வந்தாங்க. என்கிட்ட 10 பைசா கிடையாதும்மா. மல்லிக்கு நான் பண்ண துரோகத்துக்கு ஆண்டவன் எனக்கு இப்பவே தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். சரி, சாப்பிட்டியா நீ? காலையில 2 இட்லி வாங்கி கொடுத்தாங்கம்மா. சரி, நான் பணம் தரேன், நீ வாங்கிட்டு ஊருக்கு போயிடுறியா? இல்லம்மா, எப்படிம்மா மல்லி இப்படி விட்டுட்டு போறதுக்கு மனசு வரும்? அவ கண்ணை முழிச்சு பார்த்து ஒரு 2 வார்த்தை பேசட்டும். நான் பார்த்துட்டு அப்படியே போயிடுறேம்மா. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் அவளை பார்க்கலாம் வேணாங்க. நீங்க அவ கண்ணிலே படக்கூடாது. ஒழுங்கு மரியாதை போயிடுங்க சொல்லிட்டேன். விஜய், 1000 தான் இருந்தாலும் மல்லியோட அண்ணன் பொண்டாட்டி. நீ போன்னு சொன்னாலும் அவரு மல்லிக்கு அண்ணன் இல்லைன்னு ஆயிடுமா, இவ அண்ணி இல்லைன்னு ஆயிடுமா? மல்லிகா எல்லாரும் முன்னாடி என்னென்ன வார்த்தை பேசுறாங்க நீங்க மறந்துட்டீங்களா? அதான் சொல்றேனே தம்பி, இன்னுமா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல? அது எல்லாமே அந்த தீரு சொல்லிதான். நீங்க சொல்றது உண்மையாவே இருந்தாலும் நான் உங்க இடத்துல இருந்திருந்தா இவ்ளோ வக்கரமா ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டேன். இதுல இருந்தே நீங்க யாரு, உங்க குணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. திரு சொல்லட்டுங்க, ஏன் உங்க அப்பா கூட சொல்லட்டுங்க. நீங்க அவளோட அண்ணி தானே. ஒரு வார்த்தை கூட பேசாம நின்னு அதனால அந்த ஆளு உங்களை சாகடிச்சிருந்தா கூட நீங்க செத்து போயிருக்கலாங்க. மல்லி அந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்க கூடாது. என்னடா நீ, முதல்ல வயசுக்கும் உறவுக்கும் மரியாதை கொடுத்து பேசு. இவ மல்லிக்கு பிறந்து விட்டு சொந்தம். என்னென்னமோ நடந்துருச்சு, அதெல்லாம் விடு. இப்ப மல்லி இருக்கிற நிலைமையில இவ ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டுமே. இப்ப எதுவும் பேச வேணாண்டா. அப்புறமா என்ன ஏதுன்னு விசாரிப்போம். நீ போய் அங்க இருந்துக்குமா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிம்மா. அவளுக்கு அவசியம்னா உடனே அட்டென்ட் பண்ணுவா. இப்ப இவ்ளோ நடந்திருக்கு. அவளா ஒரு போன் போட்டு அப்டேட் பண்றாளா? நாம போன் பண்ணாலும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா. நன்றி கெட்டவ.
இப்ப ஒரே ஒரு தடவை கால் பண்ணி பாக்குறேன். இப்ப மட்டும் அவ அட்டன் பண்ணல, நேர்ல போய் 4 கேள்வி கேட்க போறேன். ஹலோ நிஷா. போனை கையிலே தானே வச்சிருப்ப, கால் அட்டன் பண்றதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? வேலையெல்லாம் முடிஞ்சதும் நான் தேவையில்லாம போயிட்டல உனக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், அதான் சைலண்ட்ல இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா நீ அட்மிட் ஆகலல்ல, அப்புறம் என்ன? என்னமோ உன் கையில ட்ரிப் செய்யற மாதிரி சீன் போடுற. இங்க பாரு, பக்கத்துல எல்லாரும் இருந்தாங்க, எப்படி அட்டன் பண்ணி பேச முடியும்? அங்க வச்சு மெதுவா பேசினாலும் டவுட் வந்துரும், எடுத்துக்கிட்டு ஓரமா வந்து பேசினாலும் மாமா சந்தேகப்படுவாரு. அவங்களுக்கு தெரியாம தான் ஃபோன் பேச வேண்டியதா இருக்கு. இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா? உன்ன என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியல ரஞ்சிதா. நீ தனியா ஒரு ரூட்ல போறியோன்னு எனக்கு சமயத்துல தோணுது. ஆட போ நிஷா, சந்தோஷமான நியூஸ் சொல்லான்னு வந்தா இப்படி என்னையே சந்தேகப்படுற மாதிரி என்னென்னவோ பேசிட்டு இருக்க. என்ன மல்லிக்கு என்னாச்சு? இன்னும் போய் சேரல, அப்புறம் என்ன? நிஷா, அதை தான் சொல்ல வந்தேன். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மல்லியோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். அதை முடிச்சுட்டு சொல்லலான்னு வெயிட் பண்ணா அதுக்குள்ள அவனுக்கு அவசரம் தாங்க முடியலல்ல. ஏன் சொல்ல மாட்ட? இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிற எனக்கு தான் அங்க என்ன நடக்குதுன்னு டென்ஷன் அதிகமா இருக்கு. உனக்கு எப்படி அது தெரியும்? சரி, அதை விடு. எப்படியும் நம்ம நினைச்சதுதான் நடக்க போகுது. மல்லியோட சாவு சடங்குக்கு வரணும். என்ன இருந்தாலும் மூத்த சம்பந்தியோட குடும்பம் சாவுக்கு வந்துதானே ஆகணும். எதுக்கும் இந்த கிளிசரின் எல்லாம் வாங்கி வச்சுக்கோ, கதறி கதறி வர அழணும். ஐயோ, நீ பேசுறத கேட்க கேட்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? நான் ரெடியா இருப்பேன் ரஞ்சிதா. சீக்கிரம் இந்த நல்ல செய்தியை எனக்கு சொல்லிடு. போன் பக்கத்திலேயே இரு, சீக்கிரமா நல்ல செய்தியோட கால் பண்றேன். பாய். அது வித்யாவா, ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். இன்னொரு ஃப்ரெண்டோட அம்மா தவறிட்டாங்க, அதான் அங்க போறத பத்தி பேசிட்டு இருந்தோம். வித்யாமா, இப்ப எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? கரெக்டா தாண்டி கேட்டிருக்க. விஜய் உன்னை கொல்றதுக்கு கழுத்தை பிடிச்சு நெரிச்சானே, அப்படியே விட்டுருக்கணும். ஏன் வித்யாமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நடிக்காதடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மல்லி மேல உயிரா இருக்கிற மாதிரி பொங்குன, அதெல்லாம் நடிப்பா. நீ திருந்திட்டேன்னு நம்பி உன்னை கல்யாண தோழியா இருக்க சொன்னனே, என் புத்திய செருப்பால அடிக்கணும். ஐயோ வித்யாமா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் பேசிட்டு இருந்தது வேற விஷயம், என்ன நம்புங்க ப்ளீஸ். இன்னொரு தடவை பேசுறதுக்கு வாயை திறந்த நானே உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா? நம்ம கூட நம்ம வீட்லயே வாழ்ந்து ஒருத்தி வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கா. நீ ரொம்ப சந்தோஷமா செய்தி சொல்லிட்டு இருக்கல்ல? ஐயோ வித்யாமா, அது வந்து யார்கிட்ட பேசிட்டு இருந்த? சொல்லுடி, யாருக்கு தகவல் கொடுத்தன்னு சொல்லு. வித்யாமா ப்ளீஸ், வித்யாமா சத்தம் போடாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் கூட பண்றேன். ப்ளீஸ் வித்யாமா. அதான் எல்லாம் கேட்டுட்டேனே, இதுக்கு மேல என்ன விளக்கம் வேணும்? ஒரு மண்ணு சொல்ல வேணும். நிஷாக்கு தானே தகவல் கொடுத்துட்டு இருந்த. நீ வா, விஜய் கிட்ட கொண்டு போய் உன்னை நிறுத்துறேன். அவன் கிட்ட நீ பேசிக்கோ. உனக்கெல்லாம் அவன் ட்ரீட்மெண்ட் தான் லாய்க்கு. இல்ல இல்ல வித்யாமா ப்ளீஸ், வித்யாமா நான் சொல்றத கேளுங்க. வித்யாமா வா, வித்யாமா சொல்றத கேளுங்க. பாரு வெண்பா, அழாதம்மா. உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போதுமா? அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, டாக்டரை பாத்துப்பாங்க, அம்மா நல்லாகி வந்துருவாங்க. நீ அழக்கூடாதுன்னு. அப்ப ஏன்டா நீங்க சேடா இருக்கீங்க? நான் உங்களை எப்படி பார்த்ததே இல்ல தெரியுமா? எனக்கு பயமா இருக்கு. மல்லியம்மா கண் முழிச்சு பாத்துருவாங்கல்ல, அவங்களுக்கு ஒன்னும் ஆகாதுல டாடா. டாக்டர் கிட்ட டாடா ஸ்பெஷலா அம்மாவை பாத்துக்க சொல்லிருக்கேன், அவங்க பாத்துப்பாங்கன்னு. நீ கவலைப்படாதன்னு, சரியா? வித்யாமா வித்யாமா ப்ளீஸ் வித்யாமா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் நிதானமா கேளுங்க, அப்புறமா மாமா கிட்ட சொல்றதா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. விஜயும் மல்லியும் உன்னை நம்பாம தான் இருந்தாங்க. நான் உன்னை முட்டாள்தனமா நம்பினேன் பாரு. என்ன சொல்லணும்? இதுக்கு மேல நான் சும்மா இருந்தேனா என்னை விட முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நீ வாடி முதல்ல. வித்யாமா இருங்கம்மா, மாமா பாவம் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்காரு. இருக்கட்டும், நீ முதல்ல வா. வித்யாமா வித்யாமா ப்ளீஸ், வித்யாமா 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 ப்ளீஸ் சொன்ன கேளுங்க, வேண்டாம். ஐயோ வித்யாமா 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 வாங்கறல. வித்யாமா வித்யாமா சொன்ன கேளுங்க. வா. வித்யாமா டாக்டர்
மல்லி எப்படி இருக்கா? என்னாச்சு டாக்டர்? பிளட்ல பாய்சன் கலந்துருக்குன்னு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன். ஆனா கண்டாமினேஷன் ரேஷியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கு. நாங்க ரெகுலர் ப்ராசஸ்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பட் ஒர்க் அவுட் ஆகல. என்ன சொல்றாங்க? ஒன்னும் முழுசா விளங்கலையே. என்ன டாக்டர் சொல்றீங்க? வேற ஆப்ஷனே இல்லையா? நெக்ஸ்ட் லெவல்னு சொன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தான் இருக்கு. டாக்டர் என்னடா சொல்றாங்க? அம்மா பிளட் என்னாச்சா? அம்மாவோட ரத்தத்தை மாத்தணும்னு சொல்றாங்க வெண்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எதுவும் கவலைப்படாத. சரியா? டாக்டர், நீங்க எங்க கன்சர்னுக்குலாம் வெயிட் பண்ண வேண்டாம் டாக்டர். மல்லிகை என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ரத்தத்தை மாத்தணுமா? ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருப்பா போலயே. இவ போய் சேர்ந்துட்டான்னா ஒரு பைசா நமக்கு தெரியாது போல இருக்கே. ப்ளீஸ், அவ நல்லா ஆகணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும். புரியுது மிஸ்டர் விஜய், பட் அவங்களோட பிளட் குரூப் ரொம்ப ரேர் குரூப். எங்க பிளட் பேங்க்ல இப்ப ஸ்டாக் இல்ல. டாக்டர், பிளட் எங்க இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் மேடம். எங்க ஸ்டாஃப் ஆல்ரெடி எங்க லிங்க்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி பிளட் பேங்க்ஸ்லாம் விசாரிச்சுட்டாங்க. இது வரைக்கும் பாசிட்டிவா எதுவும் கிடைக்கல. நீங்க உங்க சைட்ல ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாருங்களேன். அவங்க பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ். டாக்டர், ஏபி நெகட்டிவ் என்னோட குரூப் தான். நானே டொனேட் பண்றேன், இப்பவே எடுத்துக்கோங்க டாக்டர். ஆ, கடவுளே, அங்க சுத்தி இங்க சுத்தி விஜயோட ரத்தம் தான் மல்லிக்கு சேரணும்னு இருக்கு. உடனே நீங்க பிளட் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்க டாக்டர். மாமாவோட ரத்தம் அவ உடம்புல ஏற போகுதா? இல்ல, ஏறக்கூடாது. என் மாமாவோட ரத்தம் எனக்கு மட்டும்தான். நான் மாமாவை ரத்தம் கொடுக்க விட மாட்டேன். இல்ல மாமா, வேண்டாம். நீங்க கொடுக்க வேண்டாம். ஏய், அடிச்சு பல்லுகளெல்லாம் உடைச்சிரும், பேசாம போயிடு. இல்ல மாமா, என்னோடதும் அதே குரூப் தானே. நானே மல்லிக்கு பிளட் கொடுக்கறேனே. நீங்க ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ரத்தம் கொடுத்தா இன்னும் வீக் ஆயிடுவீங்க மாமா. அதனாலதான் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல டாக்டர், நீங்க என்னோட பிளட்டை எடுத்துக்கோங்க. என்னோட பிளட் குரூப்பும் பி பாசிட்டிவ் தான். என்னால முடிஞ்சிருந்தா நானே கொடுத்திருப்பேன். வித்யாமா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன். மாமா ஆல்ரெடி வீக்கா இருக்காரு. உன்னோட ரத்தம் வேண்டாம், நீ கொடுக்க வேணாம். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா நான் சும்மா விட மாட்டேன். விஜய் கொடுப்பான் டாக்டர். நிச்சயமா. டொனேட் பண்றவங்களோட பிளட் சாம்பிள் எடுத்து கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணிட்டு தான் பேஷண்டோட உடம்புல ஏத்த முடியும். சிஸ்டர், டாக்டர். சாரோட பிளட் சாம்பிள் எடுங்க. ஓகே டாக்டர். விஜய், நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல டாக்டர். சாம்பிள் கொடுத்துட்டு போங்க, உடனே சாப்பிட்டுடுங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பிளட் எடுக்க முடியும். ஓகே டாக்டர். ஓகே சார், வாங்க சார். மேடம், நீங்க கொஞ்சம் தனியா வரீங்களா? உங்ககிட்ட நான் பேசணும். சரி, வரேன். வெண்பா குட்டி, நீ இங்கே உட்காரு. பாட்டி டாக்டர் கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். உட்காந்துக்கோ, வாங்க. வெண்பா, நீ போய் உட்காரு. என்ன தொடாதீங்க. உட்காருங்க மேடம். வித்யாமா, டாக்டர் ஏதோ தனியா பேச சொன்னாங்களாமே, என்னம்மா? இவங்கதான் மல்லியோட பெரியம்மா. ஓ, வணக்கம்மா. இந்த விஷயத்த நாங்க பேஷண்டோட ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்லி ஆகணும். ஆனா அவர் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காரு. நான் சொல்ற விஷயத்த கேட்டு அவர் இன்னும் டிப்ரெஷனுக்குள்ள போயிடக்கூடாது. அத நான் உங்களை தனியா கூப்பிட்டு சொல்றேன். முருகா, இந்த டாக்டர் சொல்றத பார்த்தா பயமா இருக்கே. என் பிள்ளைய எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுத்துரு. அழாதீங்க. அவ உசுரோட வந்தாதான் என் ஈருக்குள் ஆறும். நான் முதலே சொன்னதுதான், பேஷண்டோட நிலைமை இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. சொல்ல போனா வந்ததை விட அவங்க கண்டிஷன் இன்னும் மோசமாகிக்கிட்டே தான் போகுது. ஐயோ வித்யாமா. டாக்டர், என்ன சொல்றீங்க? பிளட் ஏத்தணும் நீங்க இப்ப இப்படி சொல்றீங்க? என் பையன் தான் பிளட் கொடுக்க ரெடி ஆயிட்டானே. இது பாருங்க, இதோ என் ரத்தத்தை வேணா எடுத்துக்கோங்க டாக்டர். இல்லம்மா, அப்படிலாம் எடுக்க முடியாது. சாரோட பிளட் சாம்பிள் எடுக்க சொல்லியிருக்கோம். அது ஓகே ஆச்சுன்னா அவரோட பிளட்டே எடுக்கலாம்.
அப்புறம் என்ன டாக்டர், என் பையன் கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவன் ரத்தத்துல எந்த பாதிப்பும் இருக்காது. பிளட் ஏத்துனா சரியாயிடுவான்னு சொன்னீங்களே. இல்லம்மா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அப்படி எங்களோட அடுத்த ப்ராசஸ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தான். என்னதான் சக்சஸ்ஃபுல்லா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணாலும் அதுல பேஷண்ட் ரிகவர் ஆயிடுவாங்க அப்படின்னு எங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஐயோ, ஓப்பனா சொல்லணும்னா பேஷண்ட் பிழைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஐயோ வித்யாம்மா, டாக்டர் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா வித்யாம்மா? 10%க்கும் கம்மியா தான் சான்ஸ் இருக்கு. இதை உங்க பையனுக்கு மெதுவா எடுத்து சொல்லி புரிய வைங்க. அவர் ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்காரு. இப்போ நான் இவ்வளோ ஷாக்கிங்கானது சொன்னா அவர் எப்படி தாங்கிப்பாருன்னு எனக்கு தெரியல. நீங்க தான் அவர்கிட்ட இதை சொல்லணும். என்ன டாக்டர், என்ன இப்படி என் தலையில இடியாவே இறக்கி வச்சிட்டு இருக்கீங்க? இப்பதான் முருகனை பார்த்து என் பிள்ளைய மீட்டு தந்திருப்பான்னு கையெடுத்து வேண்டிட்டு வந்திருக்கேன். கந்த என்ன பார்த்து பேசி சிரிச்சு மல்லி சத்தியமா வந்துருவா உங்ககிட்டன்னு சொன்னாரு டாக்டர். அதை நம்பிதான் டாக்டர் நான் 2 வாய் சாப்பிட்டு வந்தேன். ஆனா இப்படி என் தலையில மண்ணள்ளி கொட்டுறீங்களே, நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? ஐயோ, தெரிஞ்சோ தெரியாமலோ என் பிள்ளையோட நிலைமைக்கு நான் காரணமாயிட்டேனே. நான் அவளை இங்க கூட்டிட்டு வராமலேயே இருந்திருக்கலாம். அன்னபூர்ணி, கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. நம்பிக்கையா இருப்போம். கடவுள் கண்டிப்பா காப்பாத்தி கொடுப்பாரு. எனக்கு பயமா இருக்கு டாக்டர். நீங்க ரத்தத்தை மாத்துங்க, என் புள்ள பொழைச்சுக்குவா. அதை தாண்டி வேற என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ அது செய்யுங்க. செலவு பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் தலையை அடமானம் வச்சாவது நான் பணத்தை பரட்டி கொடுத்துருவேன். எப்படியாச்சும் என் புள்ள மல்லி எனக்கு திரும்ப வேணும் டாக்டர். அவ பிறந்த பண்ணிதான் இந்த கையில தான் தூக்குனேன். என் புள்ள நல்லா இருக்கணும் டாக்டர். உங்களை கையெடுத்து கும்புற என் பிள்ளைய தயவு செஞ்சு காப்பாத்தி கொடுங்க டாக்டர். ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப அதை உடனே செய்யுங்க டாக்டர். இருங்க, ஒரு ஆன்டிடோட் மருந்து வெளிநாட்டுல இருந்து எங்களால வர வைக்க முடியும். அது ரொம்ப காஸ்ட்லியான மருந்து. என்னால் உடனே அதை ஏற்பாடு பண்ணி தர முடியும். பட் டாக்டர் யோசிக்காதீங்க. என் பையன் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னான்ல, பணம் பெருசு இல்ல, எங்க மல்லி எங்களுக்கு வேணும்னு. புரியுதுமா, ஆனா ப்ராப்ளம் என்னன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. மருந்து வரதுக்குள்ள பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஐயோ, வந்த மருந்தை நம்மளால ரிட்டர்ன் பண்ண முடியாது. பணம் திரும்ப கிடைக்காது. வேற யாருக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்னா அது ஸ்டாக்கும் நம்மளால வைக்க முடியாது. ஐயோ டாக்டர், பரவாயில்ல டாக்டர், எப்படியா இருந்தாலும் வரவழைக்க சொல்லுங்க. அதெல்லாம் என் மல்லி நல்லாயிடுவா. ஆமா டாக்டர், நீங்க ஆர்டர் பண்ணிடுங்க. இவங்க கொஞ்சம் ஹைப்பரா இருக்காங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சுல்ல மேடம்? வாங்கிட்டு வர மருந்துக்கு பேஷண்ட் உயிரோட இருக்காங்களோ இல்லையோ நாம பணம் கட்டிடணும். அச்சோ டாக்டர், என்ன நீங்க? மாப்பிள்ளை தம்பியை நான் சொல்ல வைக்கிறேன். பணம் என்ன பொல்லாத பணம்? அது இன்னைக்கு போனா நாளைக்கு வந்துடும். மனசு உசுறு திரும்ப வருமா? நான் சொன்ன மாப்பிள்ளை தம்பி கேட்பாரு. இத வர மா, உங்க பையன் கிட்ட அவங்க எப்படி சொல்ல போறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க. அவர் நான் சொன்னா கஷ்டப்படுவாருன்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அந்த அம்மா ரொம்பவே இமோஷனலா இருக்காங்க. நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். இங்க பாரு வெண்பா, அழாத செல்லம். அப்பா பிளட் டெஸ்ட் கொடுக்க போயிருக்காருல்ல, அப்பாவோட ரத்தம் அம்மாவுக்கு கண்டிப்பா சேரும். இங்க பாரு, பிளட் மாத்திட்டாங்கன்னா அம்மா உடனே சரியாயிடுவாங்க. இங்க பாரு, நீ தைரியமா இருக்கணும் செல்லம், அழக்கூடாது, சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.